என்ன எடுக்க மாட்டேங்கிறியா? டேய், அம்மா ஃபோன் பண்றாங்க, எடுக்காம என்ன பண்ற? ஏய், அதுக்கு வேற வேலையே இல்லடா. அப்படி போய் பேசு. வேலை செய்யணும் நடிக்காத. ஏய் குழந்தை, எப்பரா இருக்க? எங்களுக்கு என்னம்மா, நல்லா தான் இருக்கும். சரி, ஜவ்வு மாதிரி சும்மா இழுக்காம என்ன விஷயம் நீ டைரக்டா சொல்லு. என்னடா சொல்ற அந்த மகிழினி பொண்ணு? அவ எப்பவும் சொல்றதா சொல்றா, அவங்க அப்பாக்கு என்னைய பிடிக்கலையா. அவங்க அப்பாக்கு பிடிக்கலன்னு என்னடா? அவளுக்கு பிடிச்சிருக்குல, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேளு. அம்மா, டேய், ஜோசிய சொன்ன 3 மாசம் முடிய இன்னும் 6 நாள் தாண்டா இருக்கு. அதுக்குள்ளேயும் உன் கல்யாணத்தை முடிச்சு ஆகணும். நான் எப்படியா மகிழினிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன். தயவு செஞ்சு போனை வைமா. அப்படியே நெடியா இருக்குதே. ஹலோ மகிழ், ஊர்ல காதலிக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வந்து நின்னாதான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நீ என்ன பண்ற? உடனே கிளம்பி வந்துரு. ஓகே, பேசாம நான் ஓடி வந்துடுறேன். நான் இட்லி ரெடி பண்றேன், நீ சட்னி ரெடி பண்ணு. 2 பேரும் சேர்ந்து ரோட்டு கடை வச்சு பழச்சிக்கலாம். ஓகே? அப்படியே மெனுல கொஞ்சம் பரோட்டாவும் ஆட் பண்ணிக்கலாம் மகிழ். பண்ணிக்கலாம். முதல்ல அம்மா கிட்ட பேசுங்களேன். என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? 6 நாள்ல முகூர்த்தமே இல்லையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொதுவாக எல்லாரும் முகூர்த்த நாள தானே கல்யாணத்தை வச்சுப்பாங்க. நாம ஒரு சேஞ்சுக்கு முகூர்த்தம் இல்லாத நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுப்போமே. அது எப்படிங்க தம்பி? நாள் கிழமை எல்லாம் பார்க்க வேண்டாமா? அத்தை, இப்ப அஷ்டமி நவமியே நல்ல நாள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அன்னைக்கும் நல்ல நேரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இதுவும் அந்த மாதிரி தான். எல்லாத்துக்கும் நம்ம மனசு தான் காரணம் அத்தை. என்னென்னமோ சொல்றீங்க. சரிங்க மாப்பிள்ள, உங்க சைடுல இருந்து கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வருவாங்க? என்ன தோராயமா ஒரு 40-50 பேர் வருவாங்க. அப்படின்னா பொண்ணு சைடுல இருந்து கல்யாணத்துக்கு நானும் மகிழினி மட்டும் இருந்தா நல்லாவா இருக்கும் மாப்பிள்ள? ஆமால. அப்ப அத்தை, மாமாக்கு தெரியாம நீங்க எல்லாரையும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாகணுமா? என்ன சொல்றீங்க? சூப்பர். அட்டாட்டாட்டாட்டாட்டாட்டா, அநியாயத்துக்கு மாப்பிள்ள தம்பி ரொம்ப நல்லவரா இருக்காரு. மாப்பிள்ள, வர வெள்ளிக்கிழமை கோயில்ல கல்யாணத்தை வச்சிருக்கேன், கண்டிப்பா வரணும். சூப்பர்டா. அப்புறம் கல்யாணம் நடக்கும் நடக்காம கூட போலாம். டேய், என்னடா சொல்ற? ஆமா மாப்பிள்ள, நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணேன். ஆமா. அவங்க அப்பா பயங்கர டெரரு. அப்புறம் ஒருவேளை அவங்க அப்பா கல்யாணம் நடக்கிற இடத்த கண்டுபிடிச்சு போலீஸ் கிளீஸ் கூட்டு வந்து கல்யாணம் நின்று போச்சுன்னா நீ அப்செட் ஆயிடக்கூடாது. கோயில் பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். கல்யாணம் நடந்ததுன்னா சாப்பிட்டு வாழ்த்துட்டு போ, இல்லைன்னா சாப்பிட்டு மட்டும் போ. டேய், கல்யாணத்துக்கு கூப்பிடுறியா இல்ல கலவரத்துக்கு கூப்பிடுறியாடா? என் கல்யாணமே ஒரு கலவரம் மாதிரி தான்டா. ஏற்கனவே ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான். ஆடா பாத்துக்கலாம். நம்ம வீட்டுல பொண்ணு பார்த்துட்டு பூ வைக்கிற வரைக்கும் வந்து அந்த கல்யாணம் நின்னு போச்சுல, அந்த பையனை இவன் லவ் பண்றாடா. குளிப்படுத்த தலைவரா வெட்டி மண்ணோட மண்ண போச்சுரு சொல்ல அவள. தம்பி, நீ டென்ஷன் ஆகாதடா. அவ எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டாடா. கட்டுனா அந்த பையனை தான் கட்டுவேன்னு நேத்துக்கு தூக்குல தொங்க போயிட்டா மாமா. நான் தான் வேண்டாண்டி, உத்தரத்துல தொங்காத, உனக்கு உறுதி அளிக்கிறேன்னு சொல்லி வர்ற வெள்ளிக்கிழமை சென்னையில் இருக்கிற முருகன் கோயில்ல கல்யாணத்தை வச்சிருக்கேன். பெரியப்பா நீங்க, சித்தி நீதான் தாய் மாமன் முறைப்படி முன்னாடி நின்னு எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சு கொடுக்கணும். இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. வருமா? குறிப்பா உன் மாமன் காதல இதை யாரும் போட்டுட கூடாது. அத நீதான் பாத்துக்கணும். வரட்டுங்களா? ஏங்கங்க, நம்ம பொண்ணுக்கு சென்னையில ஏதோ ஒரு கம்பெனியில இன்டர்வியூ வந்திருக்குதான். அவளு எத்தனை நாளைக்கு தான் வெட்டுன்னு வீட்லயே உட்காந்துருப்பா. சென்னைக்கு தான் வேலைக்கு போயிட்டு வரட்டுமே. என்ன சொல்றீங்க? அது சொல்றது சரியா தான் இருக்கு. சம்பளம் நிறைய கிடைக்குமா? லம்பா கிடைக்குங்களா? அப்படின்னா இந்த தர்ஸ்டே ஃப்ரைடே வர்ற வியாழன் வெள்ளியில ஏதாவது ஒரு நாள் இன்டர்வியூ அனுப்பிச்சிடலாம். வேண்டி கம்பெனிக்காரன் தானே தேதி சொல்லுவா, நீ எப்படி சொல்ற? அட நீங்க வேறுங்க. அதாவது அவன் நாடி ஜோசியம் தான் பாப்பான். இந்த கம்பெனி ஓனர் நாடி துடிக்கிறக்கே சோசி பாப்பாரா. இவ ஜாதகத்துல இந்த 2 நாள்ல எந்த நாள் நல்ல நாள்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும். நீங்க தான் பழைய பஞ்சாங்கமாச்சா இல்ல வச்சிருப்பீங்களே, அதை பார்த்து சொல்லுங்க. ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசிக்கு புதன், வியாழன், அஷ்டமி, நவமி எல்லாமே சுமாரான நாளா தான் இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை பரவாயில்லாம இருக்கு, அன்னைக்கு போக சொல். அப்படிங்கிறீங்க? சரி. ஏங்க, சென்னைக்கு அவ முதல்ல வேலைக்கு போறா. அவ தனியா போனா நல்லாவா இருக்கும்? கூட நீங்களும் போனீங்கன்னா உங்க முக ராசிக்கு பார்த்த உடனே வேலை கிடைச்சிரும்.
இந்த வந்துடுறாங்க. என்னம்மா ஏம்மா இப்படி பண்ற? அப்பாவை போய் என் கூட சென்னைக்கு வர சொல்லுவேன். அடியே, உங்க அப்பங்கிட்ட எல்லாத்தையும் உள்டாவா சொன்னாதான் அது நம்ம வழிக்கு வரும். நீ கவலையே படாத, உன் கூட சென்னைக்கு நான் தான் வரேன். வேணா பாரு. ஐயோ மந்தார, இந்த இன்டர்வியூனா ஒரே கேள்வி கேட்டு கொடைவானுங்க. நீயே போயிட்டு வந்துரு. டூட்ஸ், எல்லாரும் ஆக்ஷன் மூட்ல இருக்கணும், அலர்ட்டாவும் இருக்கணும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, போலீஸ் எங்காவது பாத்தீங்கன்னா வீணு ஒரு சிக்னல் கொடுக்கணும். அவன் ஓடி போய் ஒளிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓ டேய் டேய் டேய், இங்க வா. நீங்க என்ன கட்சி மீட்டிங்கா போறீங்க? டேய் அது யாரா? யாரு இவன்? அணையில தர்மகோல் விட்ட தானே, இங்கே எப்படி ஜாயின் பண்ணா? அஸ்தர் லிம்டா கிராக்க பூஸ்டா இந்தா கோய் மக சுகோ அடிங்கடா குடுறா. ஜெய் மகமதி. பாகுபலி 1, பாகுபலி 2. ராஜே இதே ஏரியில விட்டுரு. இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாரும் கும்பலா ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. தனித்தனியா ஸ்ப்ரெட் ஆகி தான் நிக்கணும். அப்பதான் நம்ம தப்பிச்சு வர்றதுக்கு வசதியா இருக்கும். ஓகேவா? சொன்ன மாதிரி போங்க. என்ன சொன்னாலும் 3 பேரை ஸ்டெம்பு மாதிரி தான் போறானுங்க. ஐரே, நாங்க பேசுறது என்ன கேட்ட? உனக்கு கேட்காத வரைக்கும் நல்லது. ஓம் சுமுகாய ஸ்வாஹா. யாரையும் காணுமே. ஐயோ, என்ன இது? ஷே. ஏகதந்தாய ஸ்வாஹா. கபிலாய கஜகத்ரிகாய ஸ்வாஹா. என்ன பண்ற? மந்திரத்தை சத்து சீக்கிரம் சொல்லுங்க. முகூர்த்த நேரம் நீண்டு இருக்கு. பொண்ணு மாப்பிள்ள ஒளிஞ்சிருக்கா மறைஞ்சிருக்கா எல்லாரும் மனைவி கோடி வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. இதோ வந்துட்டா ஐரே. விநாயகாய ஸ்வாஹா. ஓம் தூமகேது. ஐயரே, சீக்கிரம் சொல்லுங்களேன். ஸ்வாஹா. ஓம் பாலச்சந்திராய ஸ்வாஹா. ஓம் கஜானனாய ஸ்வாஹா. யோ சுப்பிரமணிய சாமி, பாட்டு பண்ணது போதும், சீக்கிரம் தாலியத்து கூடியா. யோ, மந்திரத்தை சீக்கிரம் சொல்லியா படுத்துறான். சாமி எத்தனை சுவாகடா போடுவாரு? அச்சச்சோ, போன் இந்த மனுஷன் மறுபடியும் போன் பண்றாரு. எடிடி. யா, தாலி எடுத்துக்கியா. 8:35 தான் ஹோரையே ஸ்டார்ட் ஆகுது. குறையாது சாமி, தாலி எடுத்து கொடுங்க. அட குடியாங்கறல. அப்ப தாலி யார் கையில ஏன் கையில கொடுக்கறது? குடியா? மாப்ள கேட்ஸ். கெட்டி மேல கெட்டி இதோ மேல. கட்டுறேன். நல்லா ஆறு முடிச்சு போடுங்க. ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். அப்பாடா, எந்த பிரச்சனையும் இல்லாம சிறப்பா முடிஞ்சிருச்சு. எங்க முடிஞ்சது? இனிமேல் தான் ஆரம்பமே. இந்த விஷயம் மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சது ரணகாலம் ஆயிடும். ஐயோ, மறுபடியும் கூப்பிடுறாரு. இந்த வந்துட்டேன். ஹலோ. ஏண்டி எவ்வளவு நேரமா போன் பண்றேன், எடுக்க தெரியல? இல்லங்க, இப்பதான் இன்டர்வியூ ரூம்ல இருந்து வெளியில வர்றான். அப்படியா? இன்டர்வியூ என்னாச்சு? செம்ம. போய் சாமி சேத்த மெதுவா தான் சொல்லுங்களேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. என்ன நீங்க இல்ல? ஏங்க, பொண்ணுக்கு ஒரு வாழ்த்த சொல்லிடுறீங்களா? குடு குடு, வாழ்த்து சொல்லிடுறேன். கண்ணே, அப்பா பேசுறாரு. பேசு பேசு பேசு. அப்பா வாழ்த்துக்கள். எமாடி, அப்பா இப்போ உன் கூட இல்லாட்டியும் எப்பவும் என்னோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு. இனிமே உனக்கு பிரைட் ஃபியூச்சர் தான். சரி அம்மா அப்பா. கிட்ட போன கொடு. என்னங்க? ஏண்டி, ஓனர் எப்படி? ஐயோ, தங்கமான தம்பிங்க. ஏங்க, அந்த தம்பிக்கும் ஒரு வாழ்த்த சொல்லிடுங்களேன். அவருக்கு எதுக்கடி வாழ்த்து? இல்ல இல்ல, நம்ம பொண்ணுக்கு முதல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காருல, அதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். நம்ம பொண்ணை இனிமே அவரு தானே பாத்துக்கணும். சரி சரி, போன கொடு. ஒரு நிமிஷம் இருங்க. மாமா பேசுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு வேண்டி, என் தாலிக்கு வேண்டி. ஹலோ தம்பி, சொல்லுங்க. வணக்கம். என் பொண்ணுக்கு வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இனிமே நீங்க தான் என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கணும். சின்ன பொண்ணு ஏதாவது தப்பு தண்டா பண்ணா நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். அவர் லைஃபே இனிமே உங்க கையில தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை விட 4 மடங்கு அதிகமாக உங்கள் பொண்ணை நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். ஃப்யூச்சரில் எப்படிலாம் உங்கள் பொண்ணு வரப்போறான்னு மட்டும் பாருங்களேன். ஒரு நிமிஷம், உங்க குரலை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே. நேரில் வாங்க, பார்த்தா மாதிரியே இருக்கும். ஆண்டிட்டு கொடுக்குறேன், நீங்களே பேசுங்க. ஏங்கங்க? ஏண்டி, பொண்ணுக்கு எவ்வளவு சம்பளம்? சம்பளம் எவ்வளவுன்னு கேக்குறாரு.
அந்த லூசு கிட்ட ஒரு 25,000 ரூபாய் சொல்லு. 25,000 மாமாங்க. ஆரம்பத்திலேயே 25,000மா? இவர் வேற ஸ்டார்டிங்கே 25,000 தானான்னு கேக்குறாருங்க. அவன் என்னம்மா நோண்டி கேள்வி கேட்கிறான். போ இன்க்ரீஸ் ஆக சொல்லு. அவன் என்னம்மா நோண்டி கேட்டுட்டு இருக்கான்? போக போக இன்க்ரீஸ் ஆயிடும் சொல்லிடு. இது இல்ல, போக போக இன்க்ரீஸ் ஆயிடும் மாமாங்க. அப்போ பொண்ணுக்கு வாடகை சாப்பாடு அது இதுன்னு ஒரு 5,000 ரூபாய் செலவுக்கு வச்சுக்கிட்டு மிச்சத்தை 20,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு விட சொல். ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்கோம், பைய கடன் அடைச்ச மாதிரி இருக்கும். சரிங்க. ஏங்கங்க, நான் பொண்ணு கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டுமாங்க? இல்ல, அவ வாழ்றதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வரணும்ல. கூடவே இருந்து நீயே எல்லாத்தையும் பார்த்து பக்கத்துல இருந்து பண்ணி கொடுத்துட்டு வா. சரியா? வச்சிடுறேன். மாப்பிள்ள மாசம் மாசம் அவரோட அக்கவுண்ட்ல 20,000 ரூபாய் போடணுமா? என்னது 20,000? சுத்துது. அட்டாக் பால் ஆப் வேஸ்டாண்டா. 650 ரூபா கொடுத்து வாங்கி வந்துக்கண்டா. கை தூக்குடா. டேய் குழந்தைக்கு என்னடா பண்ற? குழந்தை வர்றதுக்கு ஆல் த பெஸ்ட். பவர் போயிடும். டா பாதாம் சாப்பிட்டு பவர் ஏத்தின்னு போ. ஏய் மாப்பிள்ள என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுடா. சின்ன பொண்ணுடா அவ. சின்ன பொண்ணு? நைட்டு ஃபுல்லா அவகிட்ட எங்க ஃபியூச்சர் பத்தி நிறைய பேச போறேன். விடிய லைட்டே ஆஃப் ஆகுதுன்னா பாத்துக்கோயேன். பாய். பாயா? நமக்கு தான் சாப்பிடணும்னு தோணுது. சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? சரி, சேவ் பண்ணிக்கோ. ஒன்று உள்ள போயிடுச்சு. இப்ப என்ன பண்றான்னு பாப்போம். எனக்கு வெக்கமா ஒரு மாதிரியா இருக்கு. வெக்கமா இருக்கா? இரு லைட் ஆஃப் பண்றேன். லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஷன் பண்றேன் சொன்னா பொண்ணு மூஞ்ச பார்த்தோன்னே லைட் ஆஃப் பண்ணிட்டான் போல் தெரியுது. காலைல வரட்டும், என் மூஞ்சில் எப்படி முடிக்கிறான்னு பாக்குறேன். பேட் சொல்லும். எதுக்கிட்ட இப்ப லைட் ஆன் பண்ண? இதெல்லாம் வேணாம். எதெல்லாம்? கிஸ் பண்றது, கட்டிப்பிடிக்கிறது, கசமசாவா? இதெல்லாம் தான். ஏன்? டேய் குழந்தை, நாம இப்போ குழந்தை பெத்துக்கிற நிலைமையிலையாடா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. கட்டின தாலியை அறுத்து போட்டுட்டு வேற ஒருத்தனுக்கு கட்டி வைக்கிற அளவுக்கு மோசமான ஆளு என் அப்பா. என்ன வேணாலும் நடக்கலாம். என் அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சு அவர் சம்மதிக்கிற வரைக்கும் இந்த பலன மேட்டர்லாம் வேணாம் ப்ளீஸ். அப்படியா? அப்ப ஒண்ணுமே நடக்கலையா? அச்சச்சோ. மகிழ, அடியா மகிழ, ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கற? சட்டு புட்டுன்னு ஸ்பீடா போய் 7 மாசத்துல ஒரு குழந்தைய பத்து குடுறி. ஒரு வேற புள்ள பிறந்து அது அவர் மடியில போட்டு அது உச்சா போச்சுன்னா அவர் உஷ்ணம் கொஞ்சம் குறையுண்டி. 7 மாசத்துல எப்படிமா இதெல்லாம் பண்ண முடியும்? மாசக்கே அவ சொன்னா வக்கனையா மாச கணக்க பேசிட்டு இருக்கிறா. உங்க அப்பனே குறை மாசத்துல பிறந்ததுதான். உங்க அப்பனோட நான் குடும்பம் நடத்துற பாடு இருக்கு. எனக்கெல்லாம் கடல் ஓரத்துல சிலையே வைக்கலாண்டி. அம்மா, அப்பாவால எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ண முடியுமா? அதுக்கு தாண்டி சொல்றேன், அது நடக்க கூடாதுன்னா முதல்ல இது நடக்கணும். எனக்கு ஒரு குழந்தைய பெத்து குடுடி தங்கம், சரியா? என்னடா பகல்லையேவா? எல்லாரும் நல்ல நாள் தானே கல்யாணம் பண்ணுவாங்க. நாம அப்படியா? எல்லாரும் ஃபர்ஸ்ட் நைட் தான் சொல்லுவாங்க. நம்ம புதுசா ஃபர்ஸ்ட் டே ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணுவோம். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்ல. ஏய் ப்ளீஸ் ரீ. முதல்ல போ வெளிய. ஏய் ஏன்டி வெள்ள தள்ளுற? போ.